பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமேன். பாருங்க, அந்த ஒருவனுடைய மீறுதல் நம் வாசிக்கும்போது யார் என்றால் ஆதாமின் மீறுதல்னால தான் அவன் மூலமாக நமக்கு மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. மனிதனாய் பிறக்கிற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அப்போ கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் யாரென்றால் கிருபை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அந்த கிருபையின் பரிபூர்ணம் கிடைக்குது. பரிபூர்ணம் என்பது ஃபுல்ஃபில்மெண்ட். நீதியாகிய ஈவின் பரிபூர்ணம், சத்தியத்தின்படி நீதியின்படி அது ஈவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஈவின் பரிபூர்ணம் இயேசு கிறிஸ்து, அதாவது கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று பார்க்கிறோம். ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு விசுவாசித்து நம்பி நாம் அவர் மீது முழுமையாக அன்பு கூர்ந்து அவருக்காக நாம் காத்திருக்கும்போது அவர் நீதியாகிய சத்திய வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சத்திய வசனத்தை வாழும்படி நாம் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை எடுத்து மகிமையாக எடுத்து பயன்படுத்துவார். இந்த நாளில் நாம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த முழுமையான பரிபூரணத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து அன்பு கூர்ந்து அவர் மூலமாகவே அவர் ஒருவராலே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்த ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவராலே ஜீவன் அடைந்த என்றால் நித்திய ஜீவன். நாம் மரணத்திற்கு பின்பு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது யுகமான அது நித்திய ஜீவனை ஆண்டவர் தருகிறார். ஆனால் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு நாம் இயற்கையாக நம்ம சரீரத்திலிருந்து ஜீவன் பெறுகிற அந்த மரணத்தோடு மாத்திரமல்ல, இரண்டாவது மரணமும் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது எரிகிற அக்கினி கடல். அதில் பங்கடைகிற அநேகர் என்று வேதத்தில் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் இந்த நாளில் ஆண்டவருக்கென்று முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு விசுவாசித்து அன்பு கூர்ந்து நாம் நம்மளையே முழுமையாக அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அதிகாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக 2025ஆம் வருடத்தின் ஆண்டவரே அப்பா, மே மாதத்தின் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, 19ஆம் தேதியை காண கிருபை செய்தரே. நன்றி தகப்பனே. எங்களுக்கு ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. கட்டிச்சைக்கிற எல்லாம் வேலைகளும் ஆசீர்வத்தை பலப்படுத்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு என்னெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் கிடைத்திருக்கு எல்லாமே நீர் தந்தது ஆண்டவரே. முழுமையாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, நன்றி செலுத்திக்கிற கர்த்தாவே அப்பா. குடும்பத்தில் குறைகள்லாம் மறுமையில் நிறைவாக்கி தர முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மாறினாக்கா பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்க ரொம்ப பலன்த்திருக்காங்கப்பா ஆண்டவரே, பலப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. நைட்டில் ஆண்டவரே ரொம்ப ஹெவி பேஷண்ட் இல்லாதபடி ஆண்டவரே சும்மா வேலையை முடித்து வர கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அல்லேலூயா அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. பெரிய கரங்களை சேவக்க ஸ்தோத்திரம், அதிசயங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. அல்லேலூயா. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் சேர்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய எங்கள் நல்ல பிதாவே.